பெயர் ஜெயப்பிரியா. நான் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கீழ்பெண்ணாத்தூர் ஒன்றியம் காட்டுமலையனூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அறிவியல் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். நான் அறிவியல் பாடம் நடத்தும் போது செய்து காட்டல் முறையிலும் செய்து கற்றல் முறையிலும் தான் நடத்துவேன். அறிவியல்ல வரக்கூடிய பரிசோதனைகள், தத்துவங்கள் மற்றும் விதிகள் அனைத்தையும் மாணவர்களுடைய அன்றாட வாழ்வோடு தொடர்பு படுத்தி நடத்தும் போதுதான் மாணவர்களுக்கு அறிவியல்ல ஆர்வம் வளருது. மேலும் பரிசோதனைகளை செய்யும் போதும் அதில் புதிய முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்ளும் போதும் தான் அவர்களின் ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்கிறது. எங்கள் பள்ளி மிகவும் பின்தங்கிய கிராமப்புற சூழ்நிலையில் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு அவங்க சூழ்நிலையில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சே நிறைய பரிசோதனைகளை நாங்கள் செஞ்சு காட்டுறோம். பாஸ்கல் விதி நடத்தும் போது பாஸ்கல் விதி பயன்படும் ஹைட்ராலிக் லிஃப்ட், ஜேசிபி இயந்திரங்களை மாணவர்களுக்கு கிடைக்கும் வீணான பொருட்களை வச்சே ஒரு மாதிரியை உருவாக்க சொன்னேன். மாணவர்களும் அதை அழகாக உருவாக்கினாங்க. பாஸ்கல் விதியை எளிதில் புரிஞ்சுக்கினாங்க. தங்க முலாம் பூசுவதற்கும் வெள்ளி முலாம் பூசுவதற்கும் மின்னார் பகுத்தல் பயன்படுகிறது. இந்த மின்னார் பகுத்தல் தத்துவத்தை இந்த சின்ன எளிய பரிசோதனை மூலமா மாணவர்கள் மிக அழகாக எளிதாக புரிந்து கொள்வார்கள். கேத்தோட் ரே டியூப் பற்றி நடத்தும் போது அதை மாணவர்கள் ரொம்ப இமேஜினேட்டிவாகவே படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கேத்தோட் ரே டியூப் இருக்கக்கூடிய ஒரு டிவியை பிரித்து அதில் இருக்கக்கூடிய ஒரு கேத்தோட் ரே டியூப் எப்படி வேலை செய்யுதுன்றதை மாணவர்களுக்கு புரிய வச்சோம். அப்படி செய்யும்போது மாணவர்கள் ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப ஈஸியாகவும் அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கினாங்க. மாணவர்களுடைய ஆராய்ச்சி மனப்பான்மை வளர்கிறதுக்காகவும் புதிய பொருட்களை வடிவமைக்கும் திறமை வளர்வதற்காகவும் ஏசி மிஷின் வேலை செய்யக்கூடிய அடிப்படை தத்துவத்தை பயன்படுத்தி எங்களுக்கு கிடைத்த டேபிள் ஃபேன், ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி ஒரு மலிவு விலை ஏர் கூலரை நாங்கள் தயாரித்தோம். மின்னோட்டம் பாடத்தில் பக்க இணைப்பை பற்றி மாணவர்கள் படிக்கிறாங்க. இந்த பக்க இணைப்பை பயன்படுத்தி வீடுகளில் இருக்கக்கூடிய ஓவர் ஹெட் டேங்கின் வாட்டர் லெவலை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன ப்ராஜெக்டை நாங்கள் உருவாக்கினோம். கார்பன் டை ஆக்சைடு கேஸ் தீயை அணைக்கும் பண்பு கொண்டது என்பதை மாணவர்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்கள் செஞ்சு காட்டணும். மாணவர்களுக்கு டைனமோ பற்றியும் டர்பைன் பற்றியும் பாடத்தில் படிக்கிறாங்க. ஆனால் அதை அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டைனமோவை சைக்கிளில் பொருத்தி அது எப்படி வேலை செய்யுதுன்றதை புரிய வச்சேன். மேலும் ஒரு டைனமோவை பிரித்து அந்த டைனமோ உள்ள என்ன நடக்குதுன்றதையும் அவங்களுக்கு விளக்கினேன். மேலும் டைனமோவுடைய ஆப்போசிட் தத்துவமான ஒரு மோட்டார் எப்படி வேலை செய்யுதுன்றதை ஒரு சிறிய பரிசோதனை மூலம் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய வச்சோம். இது ஒரு பைப்பு, ஒரு மோட்டர். இதை வச்சு எங்கள் பசங்க லிஃப்ட்டு எவ்வளோ அழகாக வேலை செய்யுதுன்றதை ரொம்ப எளிமையாக புரிய வச்சாங்க. எங்கள் கிராமத்தில் என்னென்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சே மாணவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 100க்கும் மேற்பட்ட பரிசோதனைகளை நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இதனால் எங்களுடைய மாணவர்கள் அறிவியலின் அடிப்படை தத்துவங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் விஞ்ஞானிகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலையையும் இப்போவே உருவாக்கி தருகிறோம்.